அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திரைப்படத்துறையிலிருந்து ஒருவர் அரசியலுக்கு வரும்போதோ அல்லது அவர் அரசியலில் ஒரு புதிய கட்சியை தொடங்கப் போவதாக அறிவிக்கிற போதோ நாடு முழுவதும் அது பற்றிய பேச்சு வருவது இயல்பானதாக இருக்கிறது. ஊடகங்கள் எல்லாம் அது குறித்து பேசுகின்றன. ஏன் இயல்பாக அரசியலிலேயே இருக்கிற ஒருவர், பல தியாகங்களை செய்த ஒருவர் வருகிற போது ஏற்படாத இந்த பரபரப்பு திரை உலகிலிருந்து ஒருவர் வருகிற நேரத்தில் மட்டும் ஏன் ஏற்படுகிறது என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கலை இலக்கியத்துறைக்கும் அரசியலுக்கும் இருக்கிற ஒரு நெருக்கமான உறவு இரண்டிலும் புகழ்பெற்றவர்களை மக்கள் அறிந்திருக்கிறார்கள் என்பதுதான். எனவே ஒருவர் அரசியலுக்கு வந்து தொண்டராக இருந்து பாடுபட்டு சின்ன சின்ன பொறுப்புகளிலிருந்து வளர்ந்து மேலே வந்து மக்களுக்கு அறிமுகமாகி அதற்கு பிறகு கட்சிக்கு தலைவராவது என்பது வேறு. அரசியலுக்கே தொடர்பற்றவராக இருந்தாலும் அவர் திரை உலகில் புகழ் பெற்றவராக இருந்தால் அவரை மக்கள் அறிந்திருக்கிற காரணத்தால் அவர் நேரடியாக தலைவராக வந்துவிட முடிகிறது. எப்போதும் கலை இலக்கியத்திற்கும் அரசியலுக்கும் தொடர்பு உண்டு. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்காகவே என்றார் மாவோ. அரசியலும் மக்களுக்காகத்தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதா என்பதெல்லாம் வேறு. அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் சரி. எனவே அரசியலில் கலை இலக்கிய உலகம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவதும் கலை உலகில் இருந்தவர்கள் அரசியலில் ஒரு புகழ் பெறுவதும் இன்றைக்கு நேற்றைக்கல்ல, இயல்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. இதனை திமுக கழகம்தான் தொடக்கி வைத்தது. அவர்கள்தான் திரைப்படத்துறைக்குள் உள்ளே நுழைந்து தங்கள் கருத்துக்களை சொன்னார்கள் என்று சொல்லுவது உண்டு. ஆனால் அது உண்மை இல்லை. விடுதலை போராட்ட காலத்திலேயே அது தொடங்கிவிட்டது. காங்கிரஸ் கட்சிக்கும் அதில் பெரிய பங்கு உண்டு. KB சுந்தராம்பாள் தான் அப்படி இந்திய விடுதலை போராட்டத்தில் பல பாடல்களை திரைப்படங்களிலே பாடியவர். அதே போல் விஸ்வநாத தாஸ் போன்றவர்களின் பாடல்கள் அன்றைக்கே ஓங்கி ஒலித்தன. வெள்ளை கொக்கை விரட்டுவது என்பதெல்லாம் குறியீடாக சொல்லப்பட்டது தான். அது கொக்கை விரட்டுவதல்ல, வெள்ளையாக இருக்கிற ஆங்கிலேயர்களை விரட்டுவது என்பது தான். பகத்சிங் நாடகங்கள் அன்றைக்கு 1940களில் எங்கு பார்த்தாலும் புகழ்பெற்றவையாக இருந்தன. SV சகசநாமம் என்கிற பழம்பெரும் நடிகர் அவர்கள் பகத்சிங்காக ஒரு நாடக மேடையில் நடிக்கிற போது அந்த தூக்கிலிடப்படுகிற காட்சியில் அவர் கதறி துடிக்கிறார். மக்கள் எல்லோரும் அற்புதமான நடிப்பென்று கைதட்டுகிறார்கள். என்ன நடந்தது என்றால், உண்மையாகவே அந்த தூக்கு கயிறு அவர் கழுத்தில் சிக்கிவிட்டது. எனவே மரண வலியில் அவர் துடிப்பதை நல்ல நடிப்பு என்று பாராட்டி கொண்டிருக்கிற போது யாரோ இருவருக்கு சந்தேகம் வந்து அந்த காட்சியை நிறுத்தி அவரை இறக்குகிற போது தான் அந்த கயிறு அவர் கழுத்தை இறுக்கி இருப்பது தெரிந்தது. இன்னும் 2-3 நிமிடங்களானால் அவர் அந்த இடத்திலேயே உயிர் இழந்திருக்கவும் கூடும். இப்படியெல்லாம் நாடகம் என்பது முழுக்க முழுக்க கலை உணர்ச்சியோடு அரசியலை வெளிப்படுத்திற்று. அது விடுதலைக்கு பிறகு இன்னும் அதிகமானது. விடுதலை வந்ததற்கு பிறகு வந்த திரைப்படங்கள் சமூக விடுதலை பற்றி பேசின. அப்போதுதான் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் எழுத்திலும், கலைவாணர் நடிகவேள் MR ராதா போன்றவர்கள் நடிப்பிலும், கவிஞர் கண்ணதாசன் பட்டுக்கோட்டை போன்றவர்கள் பாட்டிலும் இந்த அரசியல் கருத்துக்களை திரைப்படத்தின் மூலம் புகுத்தினார்கள். நாடோடி மன்னன் படத்தில் MGR ஒரு பாடலையே அப்படி முதலில் தொடக்க காட்சியில் வைத்திருந்தார். ஒரு பெண்ணும் ஆணும் சேர்ந்து இருவண்ண கொடியை ஏந்தி பிடித்திருப்பது போன்ற காட்சிகளெல்லாம் வந்தன. எனவே அன்றிலிருந்து இன்று வரைக்கும் திரைப்படத்தின் மூலமாக அரசியலை பரப்புவதும் திரைப்படத்தில் புகழ் பெற்றவர்கள் அரசியலுக்கு வந்து சேருவதுமாக அந்த நிகழ்வுகள் இருக்கின்றன. எனவே அது ஒன்றும் வியப்பானதில்லை. ஆனாலும் மக்கள் ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். யார் ஒருவரும் அரசியலுக்கு வரலாம். அரசியல் என்பது பொது தடம். ஜனநாயகத்தில் எல்லோருக்கும் அந்த விருப்பமும் உரிமையும் நிறைவேற்றிக் கொள்வதற்கு இடம் உண்டு. ஆனால் அப்படி வருகிறவர்கள் மக்களுக்காக இதுவரையில் என்ன செய்திருக்கிறார்கள், என்ன பேசியிருக்கிறார்கள், என்னென்ன போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது குறைந்தது கருத்துக்களையாவது தெரிவித்திருக்கிறார்களா என்பதையெல்லாம் எண்ணி பார்த்து அவர்கள் வெறும் புகழ்பெற்றவர்கள் என்பதற்காக மட்டுமல்லாமல் அவர்களுக்கும் அரசியலுக்குமான தொடர்பு என்னவாக இருந்தது, என்னவாக இருக்கும் என்பதை புரிந்து அந்த கட்சிகளை வலுப்படுத்தினால் அது ஜனநாயகத்திற்கு நல்லதாக அமையும். இல்லையானால் வெறும் திரைப்பட கவர்ச்சியால் ஒரு தேசம் இழந்து போகிற வரலாற்றையும் நாம் சந்திக்க நேரிடும்.